ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ சினிமா பற்றி. ஸோ சினிமா பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அது இந்த சேனல் இல்லை, அது வேறு சேனல். அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே சொன்னால் படம் எடுப்பாங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது கூட நிறையா ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சினிமா வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ 3 ப்ராசஸ் இருக்குது. சினிமா எடுக்கிறதுக்கு மட்டும் 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனு, செகண்ட் வந்து ப்ரொடக்ஷனு, தேர்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு பேப்பரில் தான் எழுதுவாங்க. ஏன்னா நம்ம பிரெயின்லேயே நினச்சிட்டே இருந்தால் டக்குன்னு நம்ம மறந்து போயிடலாம் அடுத்த சீன் எப்படி இருந்தோம். அதனால் டைரக்டர் வந்து இன்னொரு 4-5 அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனோட ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு ஒன்ஸ் இந்த கதை பிடிச்சிருச்சுன்னா ஸோ ஓகே ஆரம்பிக்கலான்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஷூட் லொக்கேஷனு. இப்போ வந்து ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாங்க, பட்ஜெட்டும் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஷூட் லொக்கேஷன், எங்கெங்கே ஷூட் லொக்கேஷன் பண்ணணும் அதுக்குன்னு சில டீம்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே போய் இந்த இடத்துல ஸோ பாட்டுக்கு இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும், ஃபைட்டுக்கு இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஷூட் லொக்கேஷன்லாம் ஓகே பண்ணிவிட்டு மொத்த டீம் அங்கே போய் படம் எடுப்பாங்க. அதான் ப்ரொடக்ஷனில் வரும். ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து முக்கியமானது கேமரா. ஸோ கேமரா வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் கேமரா தான் நிறையா படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. RRR, KGF, பொன்னியின் செல்வன் படத்துக்குலாம் இந்த மாதிரி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து எடிட்டிங்கு. ஸோ எடிட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ எடிட்டிங்க்கு படத்துக்கு எடிட்டிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சினிமாவில் பொதுவாக இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் எடிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு ஸோ ஃபைனல் கட் பண்ணிவிட்டு ஸோ கலர் கரெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸோ நம்ம எல்லா படத்துலையும் பார்க்கும்போது சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லா படத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து மொத்தம் 4 சர்டிஃபிகேஷன் வந்து ஜென்ரலாக இருக்கும். அது என்னென்னா U/A/S. ஃபர்ஸ்ட்டு யூ சர்டிஃபிகேட் என்னென்னா, இது வந்து ஜென்ரலான படம். அதாவது இந்த படத்தில் வந்து லைட்டான ஆக்ஷன் சீன்ஸு அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ட்ராமா, எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து UA சர்டிஃபிகேட்னா நம்ம பொதுவாக பார்க்குற எல்லா தமிழ் படமும் இந்த U/A சர்டிஃபிகேட்டில் தான் வரும். இதில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன் சீன்ஸில் பிளட்டு ஃப்ளோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வரது தான் இந்த U/A சர்டிஃபிகேட்டு. ஸோ தேர்ட் ஒன் வந்து A சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து அடல்ட் கண்டென்ட்டு, அதுக்கு தான் இந்த A சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுமாதிரி இன்னொரு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது வந்து S சர்டிஃபிகேட்டு. அது வந்து நம்ம மாதிரி பீப்புள்ஸ் வாட்ச் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த நம்ம டாக்டர், சயின்டிஸ்ட் அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு படம், அந்த அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. அதாவது வந்து எஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஃபைனல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரே ஓனாகவும் படம் வந்து ரிலீஸ் பண்ணாட்டாங்கல்ல. ஸோ இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சும் படம் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணும்போது சார் ஆள் பாதி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனல் வந்து தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகும், நம்ம தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ, பாய்.